வெல்கம் டு ரூட் ஷைன். இன்றைக்கி நம்ம அம்மான் பச்சரிசி குப்பைமேனி வச்சு தான் சோப் செய்ய போகிறோம். இதில் அம்மான் பச்சரிசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 2 லீஃப் இருக்கும். லீஃப் கடையில் அந்த மாதிரி பால் மாதிரி சீட்ஸ் இருக்கும். அதே போல் இதோட தண்டு உடச்சி பார்த்தோம்னா நம்மளுக்கு பால் வரும். இதுதான் அம்மான் பச்சரிசி. இதை வயல் தோட்டம் எல்லாத்துலேயுமே அதுவாக முளைச்சிருக்கும் தான். அதே போல் குப்பைமேனி பார்த்தா ஃபுல்லாக லீவ்ஸாக தான் இருக்கும். இதோட பிக் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த ரெண்டுமே ஸ்கின்னுக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்கிற ஹெர்ப்ஸ் தான். நம்ம நார்மலாக வர பிம்பிள் இருந்து சொரியாசிஸ் வரையில் இருக்க எல்லா ப்ராப்ளமுக்கு ஆல் இன் ஒன் சொல்யூஷனாக இருக்காங்க. இந்த 2 இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம ஜூஸாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஜூஸை ஐஸ் க்யூப் மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நம்ம சோப் செய்யும்போது ஜூஸ் இல்லை மில்க் இந்த மாதிரி லிக்யூட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அதை ஐஸ் க்யூப்ஸாக மாற்றிட்டு யூஸ் பண்ணோம்னா பெனிஃபிட் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம இதையே ஐஸ் க்யூப் மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஐஸ் க்யூப் ஆகிற வரைக்கும் ஒரு 2 hours 3 hours நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம ஹெர்ப்ஸ் எல்லாம் ஆயிலில் இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோம். இது பவுடராக கிடச்சிச்சின்னா டைரெக்டாகவே ஆயிலில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஃப்ரெஷ் லீவ்ஸாக கிடச்சிருக்கங்காட்டி இதை நல்லா நிழல்ல காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம ஆயிலில் இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோம். இதுக்காக நான் மல்டி ஆயில்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன், தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த தேங்காய் செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பாம் ஆயிலும் யூஸ் பண்ணியிருக்கோம். பாம் ஆயில் சோப் ஹார்டன் பண்ணுறதுக்கும் கிளென்சிங்க்கும் நல்ல சப்போர்ட்டிவான ஆயில் தான். அடுத்தது நம்ம ஷியா பட்டர் யூஸ் பண்ணுறோம். ஷியா பட்டர் நல்ல ஒரு மாய்ஸ்சர் கண்டிஷனிங் கொடுக்குற ஒரு பட்டர் தான். இப்போ நம்ம ஆயில்ஸ் அண்டு பட்டர்ஸ் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம். அதே போல் லீவ்ஸும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த ஆயில்ஸில் லீவ்ஸ் எல்லாமே நம்ம போட்டு லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹெர்ப்ஸோட பெனிஃபிட் எல்லாமே ஆயிலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கங்காட்டி தான் இந்த மாதிரி பொங்கி வரும். நம்ம இப்படியே லோ ஃப்ளேம்லேயே ஹீட் பண்ணும்போது இந்த பொங்கி வர்றதெல்லாம் ஸ்டாப் ஆயிரும். அந்த ஸ்டேஜ் நம்ம இறக்கி வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஆயில் ஹீட்டாக இருக்கக்கூடாது. நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போவே பார்த்திங்கன்னா அந்த ஆயிலோட கலர் அந்த ஹெர்ப்ஸோட கலர்ஸ் எல்லாமே ஆயிலில் இறங்கி அந்த க்ரீனிஷ் கலரில் இருக்கும். இப்போ இந்த ஆயிலை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம காஸ்டிக் சோடா எடுத்துக்கிறோம். காஸ்டிக் சோடா தான் மெயின் இன்க்ரீடியண்ட் அந்த சோப்பு உருவாகிறதுக்கே. இப்போ நம்ம ஐஸ் க்யூப்ஸும் ரெடியாக இருக்குது. இந்த ஐஸ் க்யூப்ஸ் எல்லாமே நம்ம ஒரு வெசல்ஸ்க்கு நம்ம மாற்றிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சில்வர் வெசலாக இருந்தால் நல்லாயிருக்கும் வித் ஹேண்டிலோட. இப்போ இந்த ஐஸ் க்யூப்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காஸ்டிக் சோடா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். காஸ்டிக் சோடா ஐஸ் க்யூப்பில் நல்லா மிக்ஸ் ஆகி அதுவும் ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். நம்ம காஸ்டிக் சோடாவை ஆட் ஆன் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த பாத்திரத்துலேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹீட் ஓவராக ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பாத்திரமே ஹீட் ஆகும். அதனால தான் ஹேண்டில் இருக்க மாதிரி வெசல்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த காஸ்டிக் சோடா ஐஸ் க்யூப்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகி ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். காஸ்டிக் சோடாவும் வாட்டர் இல்லைன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்கிற ஜூஸ் இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆன ஒரு சொல்யூஷனை தான் நம்மளுக்கு லை சொல்யூஷன் சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு லை சொல்யூஷன் ரெடியாக இருக்குது, ஆயிலும் ரெடியாக இருக்குது. இந்த ரெண்டையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா கீழே லை சொல்யூஷன் இருக்கும், மேலே ஆயில் மிதந்துட்டு இருக்கும். இந்த ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதாவது தோசை மாவு பதம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வருவாங்க. இதுக்கு நம்ம விஸ்க் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்பேச்சுலாலேயே நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஹேண்ட் பிளெண்டரும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஹேண்ட் பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது பார்த்து தான் யூஸ் பண்ணணும். இது சீக்கிரமாகவே இது ஹார்டன் பண்ணிடும், அதாவது திக்காயிரும் பேட்டர். அதனால் நம்ம ஒரு 2-3 தடவை போட்டாவே போதும். ஹேண்ட் பிளெண்டர் அதிகமாக நம்ம ஸ்பேச்சுலாவில் மிக்ஸ் பண்ணாவே நம்மளுக்கு அந்த கரெக்டான பதம் வந்துடும். இப்போ பார்த்தாவே தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்ல ஆயில் லை சொல்யூஷனோட மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃப்ராக்ரன்ஸு இல்லைன்னா எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறோம். நான் நேச்சுரலான எசென்ஷியல் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரோஸ் எசென்ஷியல் ஆயில். இதுவும் ஸ்கின்னுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறக்காகவே நான் ரோஸ் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல பேட்டர் கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம பிளெண்டர் போட்டோம்னா ரொம்ப திக்காயிரும். இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
நம்ம ஆயில்லையும் ஹெர்ப்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கோம், ஜூஸாகவும் எடுத்துருக்கங்காட்டி அந்த ஹெர்ப்ஸோட ரியல் கலரை வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதனால தான் நல்ல ஒரு க்ரீனிஷ் கலரில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த சோப்பு வந்து நம்ம உடனடியாக யூஸ் பண்ண முடியாது. 4 to 6 வீக்ஸ் வெயிட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அது வந்து க்யூரிங் டைம் சொல்லுவாங்க. பிஹெச் வந்து பேலன்ஸ்டாக நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ தான் 6 வீக்ஸ் நம்ம வெயிட் பண்ணால் தான் பிஹெச் பேலன்ஸ் கிடைக்கும். கரெக்டான பிஹெச் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா 8 hours நான் வந்து மோல்டில் அப்படியே விட்டுட்டேன். அழகாக நம்மளுக்கு வந்து அந்த சோப் கிடச்சிருச்சு. இந்த மோல்ட்லேருந்து நம்ம சோப்பை எடுக்கும்போதே அந்த ரோஸ் எசென்சியல் ஆயிலோட ஃப்ராக்ரன்ஸ் சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம வெளியில் யூஸ் பண்ணுற சோப்ஸில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கும் நம்ம இந்த சோப்பில் நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது இந்த ரெண்டுக்குமே. கோல்ட் ப்ராசஸ் சோப் செய்கிறதுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் எசென்சியல் ஆயில் தாங்க. இப்போ நம்ம ஹெர்பல் சோப் அழகாக ரெடி ஆயிடுச்சு.